பூண்டு வச்சு விடு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அதுக்கு 1.25 கிலோ முழு கோழி வாங்கியிருக்கேன். இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை இது மேலே நல்லா ரப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்மெல்லுனா இருக்காது. இதுதான் சோப்பு. அதுக்கு ரப் பண்ணிட்டு ஒரு 3 or 4 டைம் நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ண சிக்கனை அங்கே கீறி விட்டுக்கலாம். இப்போ கீறி விடுறதுனால மசாலானா உள்ளர இறங்கி சாப்பிடக்குள்ள ஜூஸியாக இருக்கும். இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலானா பார்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால சிக்கன் சாஃப்டாக இருக்கும். பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணினா ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் மோர் ஒரு 1/2 கப் ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ மசாலா ரெடி. இப்போ சிக்கனில் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உள் சைடுனா நல்லா மசாலா அதிகமாகவே வைங்க. அந்த 2 லக்கையும் சேர்த்து நல்லா கட்டிக்கலாம். One, two, three. போச்சு. என் லைஃபே காலி. என் லைஃபே காலி. என் லைஃபே காலி. இது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். அடுப்பனா நல்லா சரி செஞ்சுட்டு சிக்கனை இதில் அழகாக வச்சிடலாம். சிக்கனுக்குள்ளார நான் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு வைக்கிறேன். அப்பப்போ நீங்கள் சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா மேலே அப்ளை பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சிக்கனுக்கு முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள்.
நம்ம திருப்பி போட்டு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மசாலாவை அப்பப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா திருப்பி விட்டு அப்புறம் மண்டை குத்த போடு. A few moments later. சூப்பராக இருந்திருக்கு. ஹார்டாக இருக்குன்னு நினச்சேன், ஜூஸியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. மசாலா ஸ்பைஸியாக இருக்குது. புதினா சட்னி அண்ணே. புதினா சட்னியா? மைனஸுக்கு மாற்றமாக இருக்குது, நல்லா இருக்கு. இறக்க வேண்டியதான், ரொட்டி அடிச்சு இறக்க வேண்டியதான்.